Taste the Daily. செங்கோட்டை நகர்மன்ற தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. விவரங்களை செய்தியாளர் சுந்தரமுகேஷிடம் கேட்கலாம். சுந்தரமுகேஷ், என்ன காரணத்திற்காக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்துள்ளது? அருணா, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சியை பொறுத்தவரைக்கும் 24 வார்டுகள் உள்ளது. இந்த 24 வார்டுகளை சேர்ந்த கவுன்சிலர்கள் 10 கவுன்சிலர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றார்கள். 7 கவுன்சிலர்கள் திமுக கவுன்சிலர்களும் 4 பாஜக கவுன்சிலர்களும் 2 சுயேட்சை கவுன்சிலர்களும் ஒருவர் காங்கிரஸிலும் வெற்றி பெற்றிருந்தார். இந்த சூழ்நிலையில் அதிமுக ஆதரவுடன் ராமலட்சுமி என்பவர் நகரமன்ற தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவர் திமுகவிற்கு சென்றார். அந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் உள்ள கவுன்சிலர்கள் பல்வேறு மக்கள் பணிகள் இங்க நடக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கூட்டங்கள் இங்க கூச்சல் குழப்பத்துடனே முடிவடைந்தது. 2 கூட்டங்கள் தொடர்ந்து கோரம் இல்லாத காரணத்தினால் ரத்து செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் சென்ற மாதத்தில் சுமார் 19 கவுன்சிலர்கள், அதாவது அதிமுகவை சேர்ந்த 10 பேர் மற்றும் 3 பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள், திமுகவை சேர்ந்த 6 கவுன்சிலர்களும் சேர்ந்து நகர்மன்ற தலைவி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று மனு அளித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் இன்று அதற்கான வாக்கெடுப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் இன்று அந்த வாக்கெடுப்பு நடத்துவதற்காக இந்த பகுதியில் வந்திருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் இன்று அந்த குறைவான, அதாவது மொத்தத்தில் வர வேண்டிய உறுப்பினர்களை விட மிகவும் குறைவான உறுப்பினர்கள் வந்ததன் காரணமாக இன்று இந்த வாக்கெடுப்பு என்பது தோல்வியடைந்துள்ளதாக நகர்மன்ற ஆணையர் தெரிவித்துள்ளார். தற்போது நம்முடைய கவுன்சிலர் சுடர் ஒளி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம் என்ன நடந்துச்சு, எதுக்கு இப்போ அந்த விஷயத்துல இந்த தோல்வின்னு அறிவிச்சிருக்கிறாங்க, உங்களோட மனநிலை? அதாவது ஒட்டுமொத்த உறுப்பினர்களுமே அந்த அம்மாவுடைய நடவடிக்கை மக்கள் நலன்களை சார்ந்து இல்லைங்கிறத தான் கொண்டு வந்தோம். நம்பிக்கையில்லா தீர்மானம் அதிகார பலனும் பணபலமும் சேர்ந்து கொள்ளையடித்த பணங்களை திமுக உறுப்பினர்களுக்கு கொடுத்து ஒரு சுற்றுலா பேக்கேஜை அவங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. அதனால மக்கள் பிரச்சனைகளை பேசாம இருந்துருவாங்க, மக்கள் பிரச்சனைகளை இனிமேல் பேச முடியாது, நம்மளோட ஊழலை தொடர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க. நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட உறுப்பினர்கள் தொடர்ந்து கூட்டத்தில் நாங்க மக்கள் பிரச்சனைகளை தீர்வு காண்ற வகையில நாங்க தொடர்ந்து எங்களோட அறப்போராட்டங்கள் தொடரும் என்பதை இந்த தருணத்துல நாங்க எல்லாருமே தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் நலன்களும் நகர மேம்பாட்டுக்குள்ள வளர்ச்சிக்கும் அந்த அம்மா எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்க மாட்டேங்குது. அதாவது போதுமான உறுப்பினர்கள் இல்லாததுனால கோரம் இல்லை அப்படின்னு அந்த அம்மா மேல எடுத்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தோல்வியடைந்ததாக ஆணையாளர்கள் அறிவிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்களோட பிளானே அதுதான். அதாவது அந்த உறுப்பினர்களை மறைச்சு வச்சுக்கிட்டா போதுமான நபர்கள் இல்லாதனால தோல்வி அடைய வைக்கணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க என்ன சொல்றோம்னா, மன்ற கூட்டங்களை சீக்கிரமாவே வைங்க, மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை பேசுற மாதிரி வைங்க, பூங்காவை திறக்கிறதுக்கு வழி பண்ணுங்க, சந்தை கடைகளை திறக்கிறதுக்கு வழி பண்ணுங்க, 1 கோடி ரூபாய் நிதி ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடம் பார்த்து அதுக்கு சூஸ் பண்ணாம அந்த ப்ராஜெக்ட்லாம் திரும்ப போகுது. அந்த நிதிகள்லாம் ஏன் ஒண்ணுல மட்டும் நீங்க போக்கஸ் பண்றீங்க? இந்த மின்மயானத்தை மட்டும் எதுக்கு போக்கஸ் பண்றீங்க? அதுல 4 பேர் ஒரு ஏஜென்ட் வச்சுக்கிட்டு 4 பேருக்கு பிக்ஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அதை கொடுக்கறதுலதான் அவங்க பர்டிகுலரா இருக்காங்களே தவிர மற்ற நடவடிக்கைகள் எதுலையுமே இல்ல. அதுதான் எங்களோட ஒருமித்த கருத்து. மக்களோட நலன்களுக்கு கருதி இனிமேலாவது கூட்டத்தை நடத்துங்க. அப்படி கூட்டம் நடத்தாத பட்சத்தில் எங்களோட அறப்போராட்டங்கள் தொடர்ந்து இருக்குங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் பல்வேறு நலத்திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள் இந்த பகுதியில் இன்னும் நிலுவையில் உள்ளதாகவும், பல்வேறு, அதாவது எடுத்துக்காட்டாக சொல்லவென்றால் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்றும் அவை திறக்கப்படாத சூழ்நிலை இன்னும் இன்று நிலவுவதாக குற்றச்சாட்டு உள்ளதார்னா. செங்கோட்டை நகர்மன்ற தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்துள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சுந்தரமகேஷ். Taste the Daily.